ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோல சிஎஸ்ஐஆர் நெட் கெமிக்கல் சயின்ஸ் பெரிசைக்ளிக் ரியாக்ஷனுடைய பிஒய்க்யூஸ் பார்க்க போறோம். வாங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா, இந்த மேஜர் ப்ராடக்ட் ஃபார்ம்ட் இன் தி ஃபாலோயிங் டிரான்ஸ்ஃபார்மேஷன். ஒரு ரியாக்ஷன் கொடுத்துட்டு இந்த ரியாக்ஷன்ல மேஜரா என்ன ப்ராடக்ட் வந்து ஃபார்ம் ஆகும் அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இது வந்து 2020ல கேட்ட ஒரு கொஸ்டின். ஸோ கொஸ்டினை பார்த்துக்கோங்க. இதை பார்த்தாலே ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இந்த ரியாக்டன் பிளஸ் அங்க கொடுத்துருக்கக்கூடிய ரீஏஜென்ட் இது ரெண்டுத்தையுமே பார்த்தா நம்ம என்ன ரியாக்ஷன் சொல்லலாம்? இட்ஸ் அ நசரோ சைக்ளிசேஷன் ரியாக்ஷன். ஸோ நான் ரியாக்டன்ட் கீழே எழுதுறேன். சொல்யூஷன். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன ஆகும்னா, FeCl3யோட இந்த ஓல இருக்கக்கூடிய லோன் பேர் ரியாக்ட் ஆகும். ஸோ ஓல இருக்கக்கூடிய லோன் பேர் FeCl3 அட்டாக் பண்ணும். ஸோ இது நியூக்ளியோஃபிலிக் நேச்சர்ல இருக்கு, FeCl3 எலக்ட்ரோஃபிலிக் நேச்சர்ல இருக்கும். ஸோ ரெண்டும் அட்டாக் பண்ணும்போது இந்த நியூக்ளியோஃபைலுக்கும் எலக்ட்ரோஃபைலுக்கும் பாண்ட் ஃபார்ம் ஆகும். ஸோ we get Me3 SeMe3 டபுள் பாண்ட் O FeCl3. ஸோ இங்க ஓக்கு பாத்தீங்க அப்படின்னா நார்மலா இருக்கிறத விட அதுக்கு எக்ஸ்ட்ரா இங்க வந்து பாண்ட் ஃபார்ம் பண்ணிருக்கு. O கெட்ஸ் பாசிட்டிவ் சார்ஜ். அண்ட் அடுத்த ஸ்டெப்ல என்ன இருக்கு ஆகும்னா, இந்த பை பாண்ட் மேல ஷிஃப்ட் ஆனிச்சு அப்படின்னா பாசிட்டிவ் நெகட்டிவ் சேர்ந்து எகெயின் லோன் பேர் ஆயிடும். இந்த கார்பனுக்கு என்ன ஆகும்னா நெகட்டிவ் சார்ஜ் டெவலப் ஆகும். அண்ட் அடுத்த ஸ்டெப்ல பாத்தீங்க அப்படின்னா அந்த கார்பனைல் கார்பன் கிட்ட நெகட்டிவ் சார்ஜ் வந்து டெவலப் ஆகும் பை பாண்ட் மேல ஷிஃப்ட் ஆகுறதுனால. ஸோ இந்த இடத்துல பாசிட்டிவ், இங்க O FeCl3ன்னு இருக்கு. ஓகேவா? அண்ட் அகெயின் நெக்ஸ்ட் ஸ்டெப்ல பாத்தீங்க அப்படின்னா பை பாண்ட் ஷிஃப்ட் ஆகும். ஓகே, இங்க ஒரு H இருக்கு, இந்த இடத்துல H இருக்கு, கரெக்டா? ஸோ இந்த பை பாண்ட் இங்க ஷிஃப்ட் ஆகும் அண்ட் அகெயின் இது இங்க போகும். ஸோ இது இந்த பர்டிகுலரா இந்த பை பாண்ட் வந்து இங்க ஷிஃப்ட் ஆனிச்சு அப்படின்னா இங்க ஆல்ரெடி பிளஸ் இருக்கு. இந்த ஆட்டத்துக்கு மேல ஷிஃப்ட் ஆனா நெகட்டிவ், பாசிட்டிவ் நெகட்டிவ் சேர்ந்து இங்க என்னவாயிடும், ஒரு பை பாண்டா மாறிடும். ஸோ இப்ப இந்த இடத்துல இந்த பை பாண்ட் கீழே ஷிஃப்ட் ஆகி இங்க ஒரு சிக்மா பாண்ட் அண்ட் இந்த பை பாண்ட் மேல ஷிஃப்ட் ஆகும்போது நெகட்டிவ், பாசிட்டிவ் நெகட்டிவ் சேர்ந்து பை பாண்டா மாறிடும். O FeCl3 அண்ட் இங்க வந்து என்ன இருக்கு அப்படின்னா SiMe3 இருக்கு. ஓகேவா? அண்ட் அடுத்த ரியாக்ஷன்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த ரியாக்ஷன் அண்ட் ஸ்டீரியோ பார்க்கணும். ஓகேவா? சோ இங்க என்ன சொல்லிருக்கு, இந்த ரெண்டு ஹெச்சும் எப்படி இருக்கு, இந்த ரெண்டு ஹெச்சும் எப்படி இருக்கு அப்படின்னா ஆப்போசிட்ல இருக்கு, கரெக்டா? நான் இந்த ஹைட்ரஜனை உங்களுக்கு ஹைலைட் பண்ணி காட்டுறேன். இந்த ரெண்டு ஹைட்ரஜனும் ஆப்போசிட்டா இருக்கு. சோ ஆப்போசிட்ல இருக்கு. அண்ட் எத்தனை பை எலக்ட்ரான் இன்வால்வ் ஆகுது, எத்தனை எலக்ட்ரான் இந்த சைக்ளிசேஷன்ல இன்வால்வ் ஆகுது அப்படின்னா அதையும் நான் ஹைலைட் பண்ணி காட்டுறேன். இந்த பை எலக்ட்ரானும் இந்த பை எலக்ட்ரான் விச் மீன்ஸ் ரெண்டு பாண்ட் இன்வால்வ் ஆகுது, 4 பை எலக்ட்ரான். இட்ஸ் அ 4n சிஸ்டம். ஹைட்ரஜன் ரெண்டு ஆப்போசிட்ல இருக்கு அண்ட் இட்ஸ் 4n சிஸ்டம். அண்ட் அடுத்து 4n சிஸ்டம் ஆப்போசிட் வேற எதுவும் இல்ல கொடுத்துருக்காங்களா? இது சைக்ளிக் கண்டிஷன் இந்த சைக்ளிசேஷன் இருக்கு பாத்தீங்களா? இதுல இருந்து நம்ம வேற என்ன இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கலாம்னா, அடுத்து இது தெர்மலா நடக்கக்கூடியது. அப்ப 4n தெர்மல் அப்படிங்கும் போது ஒரு ஷார்ட்கட் படிச்சிருப்போம், 4n plus 2 thermal photochemical con dis con. ஓகேவா? அப்ப 4n thermal it's a con rotation. ஓகேவா? so 4n thermal அப்படிங்கும் போது it's a con rotation. and அடுத்து ரியாக்டன்ட் ஆப்போசிட்டா இருக்கு, கானா இருக்கு அப்படின்னா ப்ராடக்ட்ல எப்படி இருக்கணும், ஸ்டீரியோ டிரான்ஸா இருக்கணும். OCT ரூல் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். ரியாக்டன்ட் ஆப்போசிட்டா இருக்கு, கான் ரொட்டேஷன்ல இன்வால்வ் ஆகுது அப்படின்னா ப்ராடக்டோட ஸ்டீரியோ எப்படி இருக்கணும் அப்படின்னா டிரான்ஸா இருக்கணும். அப்ப அந்த ரெண்டு ஹைட்ரஜனும் எப்படி இருக்கணும், ஒண்ணுக்கு ஒண்ணு டிரான்ஸா இருக்கணும். அதாவது ஒரு ஆள் எபோல இருக்காங்க அப்படின்னா இன்னொரு ஆள் எப்படி இருக்கணும், பிலோல இருக்கணும். சோ இந்த கான்செப்டை வச்சு நம்ம என்ன பண்ணிடலாம்,
ஒரு 2-3 ஆன்சரை எலிமினேட் பண்ணிடலாம். ஏ ஆப்ஷன்ல பாருங்களேன், இந்த 2 ஹைட்ரஜனும் ஒரே ஸ்டீரியோல இருக்கு. சோ ஏவை எலிமினேட் பண்ணிடலாம். பில பாருங்க, அதுலயுமே 2 ஹைட்ரஜன் ஒரே ஸ்டீரியோல இருக்கு. பி எலிமினேட் பண்ணிடலாம். ஒன்னு சி அல்லது டி. அடுத்த ஸ்டெப் வாங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் போடுறேன். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து இங்க போடுறோம், பாத்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் பாத்தீங்க அப்படின்னா, இந்த ட்ரைமெத்தில் சிலைன் இருக்கு பாத்தீங்களா, இது என்னவா வெளில போகும்னா பாசிட்டிவா. இந்த ட்ரைமெத்தில் சிலைன் வெளில போனுச்சு அப்படின்னா இந்த பாண்ட் உள்ள வரும். ஓகே, இந்த பாண்ட் உள்ள வருது உங்களுக்கு. அண்ட் நெக்ஸ்ட்ல என்ன ஆகும், இந்த இடத்துல நம்ம இந்த பை பாண்ட ஷிஃப்ட் பண்ணோம்ல, இந்த பை பாண்ட் இங்க ஷிஃப்ட் ஆனா இந்த கார்பன் கிட்ட ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் டெவலப் ஆகுமா? அப்ப ட்ரைமெத்தில் சிலின் பாசிட்டிவா வெளில போயிடுச்சு அப்படின்னா அந்த கார்பனுக்கு கீழே என்ன சார்ஜ் கிரியேட் ஆகும்? ஒரு நெகட்டிவ் சார்ஜ் இருக்கா இங்க. அண்ட் அதுக்கு நெக்ஸ்ட் கார்பன்ல பாசிட்டிவ் இருக்கு. ஓகேவா? சோ இந்த பை பாண்ட் ஷிஃப்ட் ஆகுறதுனால இந்த கார்பன்ல பாசிட்டிவ் சார்ஜ் கிரியேட் ஆயிருக்கு. அண்ட் ட்ரைமெத்தில் சிலைன் வந்து பாசிட்டிவா SiMe3+ வெளியில போயிடுச்சு. சோ அப்ப அந்த கார்பனுக்கு மேல நெகட்டிவ். இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் சேர்ந்து என்னவாயிடும்? இந்த ட்ரைமெத்தில் சிலைன் வெளில போனுச்சு அப்படின்னா இந்த பிளஸும் மைனஸும் சேர்ந்து பை பாண்டா மாறிடும். அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டெப் OFeCl3 இருக்குமா? ஹைட்ராலிசிஸ் பண்ணா என்ன ஆயிடும்? இட் அகைன் கன்வெர்டட் இன்டு ஹைட்ராலிசிஸ் பண்றேன், OH கன்வெர்ட் ஆயிடுமா? OFeCl3 அப்படிங்கிறது இட் கன்வெர்டட் இன்டு OH. சோ இது என்ன ஆகும்னா டாட்டாமரைசேஷன்ல இன்வால்வ் ஆகி இட் கன்வெர்டட் இன்டு கீட்டோன். சோ அப்ப என்னுடைய ப்ராடக்ட்ல யார் இருக்கக்கூடாது? ட்ரைமெத்தில் சிலைன் இருக்கக்கூடாது. சோ ஆன்சர் எனக்கு என்னவா இருக்கணும்? டிஆ இருக்கும். பாருங்க, ஏன்னா சில என்ன இருக்கு? ட்ரைமெத்தில் சிலைன் அண்ட் கீட்டோ குரூப் இருக்கு. ஆனா ஆக்சுவலா எனக்கு என்ன இருக்கக்கூடாது? ட்ரைமெத்தில் சிலைன் இருக்கக்கூடாது. சோ அந்த ரியாக்ஷன் ஃப்ளோவாவே உங்களுக்கு நல்லாவே வரும். அண்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பாத்தீங்க அப்படின்னா இந்த ரியாக்ஷனை ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணுங்க. இட்ஸ் நசரோவ் சைக்ளிசேஷன். சோ கார்பனைல் கார்பன் இருக்கு பாத்தீங்களா, அந்த கார்பனைல இருக்கக்கூடிய ஆக்சிஜன் நியூக்ளியோஃபைலா இருக்கும் அண்ட் FeCl3 எலக்ட்ரோஃபைல். ஸோ ஃபர்ஸ்ட் அட்டாக் ஆகி OFeCl3 கிரியேட் ஆகுது. ஸோ ஓக்கு மேல பாசிட்டிவ் சார்ஜ். ஸோ அதை பேலன்ஸ் பண்றதுக்கு அந்த பை பாண்ட் மேல ஷிஃப்ட் ஆகுது. கார்பன் கெட்ஸ் பாசிட்டிவ் அண்ட் சைக்ளிசேஷன் நடக்குது. 2 பை பாண்ட் இன்வால்வ் ஆகுது. 4n சிஸ்டம் அண்ட் 2 அந்த அல்கீன்ல இருக்கக்கூடிய அந்த 2 குரூப்பும் இருக்கு. H எப்படி இருக்கு? ஆப்போசிட்ல இருக்கு. 4n ஆப்போசிட். அண்ட் இது தெர்மல் அப்படிங்கும் போது ஆட்டோமேட்டிக்கா எனக்கு என்னது? 4n தெர்மல் அப்படிங்கும் போது கான் ரொட்டேஷன். ஆப்போசிட் கான் ரொட்டேஷன்ல இன்வால்வ் ஆகுதுன்னா ஸ்டீரியோ வந்து டிரான்ஸா இருக்கும். ஸோ டிரான்ஸ் அப்படிங்கிற விஷயத்த வச்சு நான் என்ன பண்றேன்? ஆன்சரை எலிமினேட் பண்ணி கொண்டு வரேன். எனக்கு 2 ஆன்சர் மட்டும் ரிமைனிங்ல வருது. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப இந்த பை பாண்ட் ஷிஃப்ட் ஆயிருக்கிறதுனால கார்பனுக்கு மேல ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் கிரியேட் ஆகும். ட்ரைமெத்தில் சிலைன் வெளில போய் அந்த பாசிட்டிவ் என்னவா மாத்துது? பை பாண்டா. ட்ரைமெத்தில் சிலைன் வெளில போய் அந்த கார்பன் அண்ட் நியர்ல இருக்கக்கூடிய பாசிட்டிவ் பை பாண்டா மாறுது. அண்ட் ஹைட்ராலிசிஸ் அண்ட் டாட்டாமெரிசம் நடந்து உங்களுக்கு டிங்கிற ப்ராடக்ட கொடுக்குது. ஸோ இந்த கொஸ்டினை பொறுத்த வரையும் ஆன்சர் பாத்தீங்கன்னா டி. அடுத்து இந்த கொஸ்டின் பாருங்க, இந்த ஃபாலோயிங் டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து எதுக்கான எக்ஸாம்பிள் அப்படின்னு கேக்குறாங்க. இதுல எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரியாக்டன்ட்ட பாருங்க. ரியாக்டன்ட்லயும் ப்ராடக்ட்டையும் பாருங்க. பை பாண்டோடைய பொசிஷன் சேஞ்ச் ஆயிருக்கான்னு பாருங்க. பை பாண்டோடைய பொசிஷன் சேஞ்ச் ஆயிருந்துச்சு அப்படின்னா அது என்ன ஆயிருக்கு? ரியாக்ஷன்ல இன்வால்வ் ஆயிருக்கு அப்படின்னு அர்த்தம். சோ நீங்க பாருங்களேன், ரியாக்டன்ட் இது, ரியாக்டன்ட் இது, ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா இது. இந்த ரியாக்டன்ட்லயும் ப்ராடக்ட்லயும் பாருங்களேன். சோ ரியாக்டன்ட்ல நைட்ரஜனுக்கு பக்கத்துல இங்க அண்ட் அடுத்து பாத்தீங்கன்னா க்ளோசரா ஒரு பை பாண்ட் இப்படி இருக்கு. ஆனா ஆன்சர்ல பாருங்களேன், ப்ராடக்ட்ல பாருங்களேன், எல்லா பை பாண்டோடைய பொசிஷனும் சேஞ்ச் ஆயிருக்கு. கரெக்டா? எல்லா பை பாண்டோடைய பொசிஷனுமே எனக்கு என்ன ஆயிருக்கு அப்படின்னா ரியாக்டன்ட்லயும் ப்ராடக்ட்லயும் சேஞ்ச் ஆயிருக்கு. அப்ப ரியாக்டன்ட்ல இருக்கக்கூடிய 3 பை பாண்ட், அதே போல இந்த பென்சைன்ல இருக்கக்கூடிய ஒரு பை பாண்ட், இந்த 4 பேருமே என்ன ஆயிருக்காங்க? ரியாக்ஷன்ல இன்வால்வ் ஆயிருக்காங்க. கரெக்டா?
இந்த ரியாக்டன்ட்ல இருக்கக்கூடிய 3 பை பாண்ட் அண்ட் பென்சைன்ல இருக்கக்கூடிய இந்த ஒரு பை பாண்ட். இந்த டோட்டலா அந்த 4 பேருமே ரியாக்ஷன்ல இன்வால்வ் ஆகிதான் அந்த ப்ராடக்ட்டை கொடுத்திருக்காங்க. சோ இந்த ரியாக்டன்ட்ல 3 பேருமே இன்வால்வ் ஆயிருக்காங்க. டோட்டலா எவ்வளவு பை எலக்ட்ரான்? 1. இதுல ஒரு 2 எலக்ட்ரான் இருக்கும், இதுல ஒரு 2 எலக்ட்ரான் அண்ட் இதுல ஒரு 2 எலக்ட்ரான். சோ அப்ப இதுல டோட்டலா எவ்வளவு எலக்ட்ரான் இருக்கு? 6 எலக்ட்ரான் இருக்கு. அண்ட் இங்க பாருங்க, ஆக்சுவலா இந்த இடத்துல இங்க ஒரு பை பாண்ட் இருக்கு. ஓகேவா? டோட்டலா இந்த இடத்துல ஒரு பை பாண்ட். ஓகே, இப்ப பாருங்க. சோ எல்லா பை பாண்டோடைய பொசிஷனுமே சேஞ்ச் ஆயிருக்கும். ஓகே, நான் வந்து உங்களுக்கு ஸ்ட்ரக்சரை வேணா நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன் எப்படி வந்திருக்கு அப்படின்னு. அதை வச்சு நீங்க ஓரளவுக்கு கெஸ் பண்ணிடலாம். இதோட இங்க ஒரு பை பாண்ட் இருக்கு. இதோட பென்சைன் வந்து ரியாக்ட் ஆகுது. ஓகே, சோ எப்படி ஷிஃப்ட் ஆகுது நான் சொல்றேன். இது இந்த சைடு வரும், இது இங்க, அண்ட் அடுத்து இது இங்க, அண்ட் இது இந்த சைடு, அண்ட் இது கனெக்ட் ஆகும். சோ யூ கெட் ப்ராடக்ட போடுற பாத்துக்கோங்க. பென்சைன்ல இருக்கக்கூடிய பை பாண்ட் அந்த ரிங்ல இருக்கக்கூடிய கார்பனை அட்டாக் பண்ணுது. சோ இங்க ஷிஃப்ட் ஆகுது, அடுத்த பை பாண்ட் இங்க ஷிஃப்ட் ஆகும், அண்ட் எகைன் இந்த இடத்துல ஷிஃப்ட் ஆயிருக்கும், அண்ட் இங்க இருக்கிறது கனெக்ட் ஆயிருக்கும். சோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எப்படி இந்த ப்ராடக்ட் எக்ஸாக்டா ரியாக்டன்ட் அண்ட் ப்ராடக்ட் எக்ஸாக்டா வந்திருக்கு. அப்ப இந்த ரியாக்டன்ட்ல இருக்கக்கூடிய 8 பை எலக்ட்ரானும் அண்ட் இந்த ரியாக்டன்ட்ல இருக்கக்கூடிய இந்த 2 எலக்ட்ரானும் இன்வால்வ் ஆகி சைக்ளோ அடிஷன் நடந்திருக்கு. சோ இட்ஸ் 8+2 சைக்ளோ அடிஷன். சோ ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா சி. ஒரே ஒரு ஷார்ட்கட் என்ன அப்படின்னா, ரியாக்டன்ட்ட பாருங்க. சைக்ளோ அடிஷன்னாலே 2 பேர் இன்வால்வ் ஆவாங்க. ஓகேவா? இப்ப ஒரு ரியாக்டன்ட்ல எல்லா பை பாண்டோடைய பொசிஷனும் சேஞ்ச் ஆயிருக்கான்னு பாருங்க. பை பாண்ட் பொசிஷன் சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னா அது ரியாக்ஷன்ல இன்வால்வ் ஆயிருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? ஏன்னா இந்த மாதிரி இன்வால்வ் இன் ரியாக்ஷன், ஏன்னா அந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் பெருசா இருக்கு அப்படிங்கும் போது நம்மளுக்கு கொஞ்சம் காம்ப்ளிகேட்டா தெரியும் எப்படி போடுறது. அதுக்கு ஒரே ஷார்ட்கட், பைபாண்டோடைய பொசிஷன் ப்ராடக்ட்லயும் ரியாக்டன்ட்லயும் சேஞ்ச் ஆயிருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் ரியாக்ஷன்ல இன்வால்வ் ஆயிருக்கு, அதெல்லாம் நீங்க கவுண்டிங்ல எடுத்துக்கணும்னு அர்த்தம். ஸோ இது வந்து ஜஸ்ட் சிம்பிளா நீங்க பார்த்தே கண்டுபிடிச்சிடலாம். இட்ஸ் 8+2 சைக்ளோ அடிஷன். நெக்ஸ்ட், the mechanism of the following reaction involves. ஸோ இங்க ஒரு ரியாக்டன் கொடுத்துட்டு இது என்ன மெக்கானிசமா ஃபாலோ பண்ணுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. நெட் டிசம்பர் 2023 கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் COOMe அண்ட் எபோ ஸ்டீரியோல ஆல்டிகேட் கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன இடத்துக்கு ஹீட் கொடுத்திருக்காங்க. இந்த 4 மெம்பர் ரிங் ஓபன் ஆகுது. இங்க இருக்கு இந்த சிக்மா எலக்ட்ரான் இருக்கு பாத்தீங்களா, இது இங்க ஷிஃப்ட் ஆகும் அண்ட் இந்த பை எலக்ட்ரான் இங்க ஷிஃப்ட் ஆகும். we get டை. ஓகே, அண்ட் மேல COOMe இருக்கு அண்ட் ஆல்டிகேட் குரூப் இருக்கு. ஓகே, சோ இதுல எவ்வளவு எலக்ட்ரான் இன்வால்வ் ஆயிருக்கு? சிக்மா எலக்ட்ரானும் பை எலக்ட்ரான். டோட்டலா பாத்தீங்கன்னா சிக்மா எலக்ட்ரான் 2, பை எலக்ட்ரான் 2, டோட்டலா 4 எலக்ட்ரான். இட்ஸ் a 4n சிஸ்டம். 2 பாண்ட் அப்படிங்கும் போது ஈவன் நம்பர் ஆஃப் பாண்ட் இன்வால்வ் ஆயிருந்தா அதெல்லாம் 4n சிஸ்டம். ஆட் நம்பர் ஆஃப் பாண்ட் இன்வால்வ் ஆயிருக்கு அப்படின்னா அது வந்து 4n+2 சிஸ்டம். சோ இங்க ஒரு சிக்மா பாண்ட் ஒரு பை பாண்ட் இன்வால்வ் ஆயிருக்கு, டோட்டலா 2 பாண்ட். இட்ஸ் a 4n சிஸ்டம். 4n தெர்மல் அப்படிங்கும் போது எனக்கு என்ன ரொட்டேஷன்ல வரும்? ஜஸ்ட் நவ் பார்த்தோம் மேல ஒரு ஷார்ட்கட்ல. 4n தெர்மல் அப்படிங்கும் போது இட்ஸ் a கான் ரொட்டேஷன். சோ இட்ஸ் a கான் 4n ரொட்டேஷன். அடுத்த ஸ்டெப்ல என்ன ஆயிருக்கும்? சைக்கிளைசேஷன் திரும்ப நடந்திருக்கு. ஃபர்ஸ்ட் ரிங் ஓப்பனிங் நடந்திருக்கு, எலக்ட்ரோசைக்ளிக் ரிங் ஓப்பனிங் நடந்திருக்கு. கான் 4n எலக்ட்ரோசைக்ளிக் ரிங் ஓப்பனிங். அண்ட் இந்த ரியாக்ஷன் பாருங்க. சோ இதுல என்ன ஆகுது அப்படின்னா ரிங் க்ளோசிங் நடக்குது. இந்த கார்பனைல் பை பாண்ட் இங்க வருது, பை எலக்ட்ரான் ரொட்டேட் ஆகுது. we get ஒரு 6 மெம்பர் காம்பவுண்ட்.
சோ இதுல டோட்டலா எவ்வளோ பாண்ட் இன்வால்வ் ஆயிருக்கு இந்த ரிங் க்ளோசிங்ல? டோட்டலா 3 பாண்ட் இன்வால்வ் ஆயிருக்கு. ஆட் நம்பர் அப்படின்னா இட்ஸ் அ 4n+2 சிஸ்டம். 4n+2 சிஸ்டம் தெர்மல். 4n+2 4n+2 தெர்மல் அப்படிங்கும் போது ஷார்ட்கட் படிச்சிருக்கோமே. 4n+2 தெர்மல் அப்படிங்கும் போது இட்ஸ் அ டிஸ் ரொட்டேஷன். ஸோ அப்ப ஆன்சர் எனக்கு என்னது? இட்ஸ் அ டிஸ். ஸோ இட்ஸ் அ டிஸ். அண்ட் அடுத்து டிஸ் எலக்ட்ரோசைக்ளிக். அண்ட் 4n+2 டோட்டலா எவ்வளோ பை எலக்ட்ரான்ஸ் கவுண்ட் பண்ணி பாருங்க. எவ்வளோ எலக்ட்ரான் இன்வால்வ் ஆயிருக்கு அப்படின்னா டையிங் 2 இருக்கு. இங்க வேணா போடுறோம். இது ஒரு 2 எலக்ட்ரான், இதுல ஒரு 2 எலக்ட்ரான், இதுல ஒரு 2 எலக்ட்ரான். டோட்டலா 6 எலக்ட்ரான் டிஸ் எலக்ட்ரோசைக்ளிக் ரியாக்ஷன் நடந்திருக்கு. ஸோ சி இஸ் அ கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? அவங்க என்ன கேக்குறாங்க? அந்த ஃபைனல் ப்ராடக்டோடைய மெக்கானிசம் கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் ரிங் ஓப்பனிங் நடந்திருக்கு. ஓகேவா? அவங்க கண்டிஷன் இங்க தெர்மல்னு கொடுத்துட்டாங்க. ஓகே, அப்ப ஃபர்ஸ்ட் இந்த 4 மெம்பர் ரிங் ஓப்பன் ஆகுது. எலக்ட்ரோசைக்ளிக் ரிங் ஓப்பனிங் நடக்குது. அடுத்து அந்த கார்பனைலோட அது ரியாக்ட் ஆகி ஒரு 6 மெம்பர் ப்ராடக்ட கொடுக்குது. ஸோ இந்த ப்ராடக்ட் என்ன மெக்கானிசமா ஃபாலோ பண்ணிருக்கு அப்படின்னா 6 எலக்ட்ரான் இன்வால்வ் ஆயிருக்கு. தெர்மல் அண்ட் 4n+2 அப்படிங்கும் போது இட்ஸ் டிஸ் ரொட்டேஷன். 6 எலக்ட்ரான் டிஸ் ரொட்டேட்டரி எலக்ட்ரோசைக்ளிக் ரியாக்ஷன். ஸோ சி இஸ் அ கரெக்ட் ஆப்ஷன். அண்ட் அடுத்து இந்த ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்களே, இந்த ரியாக்ஷன்ல இந்த பர்டிகுலர் ரியாக்டன்டோடைய சிந்தட்டிக் ஈக்குவலண்ட் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. இந்த சிந்தட்டிக் ஈக்குவலண்ட்லாம் எங்க வரும்னா ஏசிமெட்ரிக் சிந்தசிஸ்ல ரியாக்ஷனை ரிவர்ஸ் பண்ணி பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன கிடைச்சிரும்னா சிந்தட்டிக் ஈக்குவலண்ட் கிடைச்சிரும். ஸோ சிந்தட்டிக் ஈக்குவலண்ட் கான்செப்ட்லாம் நம்ம கண்டுபிடிக்க என்ன பண்ணுவோம்னா ப்ராடக்ட் எடுத்துப்போம். ப்ராடக்ட என்ன பண்ணுவோம்னா ஓப்பன் பண்ணுவோம், பிரேக் பண்ணி அதுல இருந்து நம்ம என்ன பண்ணுவோம், ரியாக்டன்ட் எப்படி கொண்டு வரதுன்னு பாக்குறதா அந்த சிந்தசிஸ். கரெக்டா? ஜஸ்ட் ரெட்ரோ சிந்தசிஸ் கான்செப்ட்ல படிப்போம். ரெட்ரோ சிந்தசிஸ் அப்படிங்கிற அந்த ஒரு கான்செப்ட்ல தான் பாத்தீங்கன்னா அந்த சிந்தட்டிக் ஈக்குவலண்ட் எல்லாமே வரும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா சிந்தட்டிக் ஈக்குவலண்ட் கேக்குறாங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட கொண்டு வாங்க. ப்ராடக்ட்ல இருந்து உங்களால என்ன பண்ண முடியும், சிந்தட்டிக் ஈக்குவலண்ட் எல்லாம் கண்டுபிடிக்க முடியும். ஓகே, சோ இங்க என்ன கொடுத்திருக்காங்க? டையின் கொடுத்திருக்காங்க. அண்ட் இந்த இடத்துல என்ன கொடுத்திருக்காங்க? ஒரு டையினோஃபைல் கொடுத்திருக்காங்க. டையினோஃபைல் ரெண்டும் ரியாக்ட் ஆகி எனக்கு என்ன கொடுக்கும்? ரெண்டுமே பாத்தீங்க அப்படின்னா சைக்ளோ அடிஷன்ல இன்வால்வ் ஆகி ஒரு 6 மெம்பர் காம்பவுண்ட கொடுக்கும். டீல்ஸ்-ஆல்டர் ரியாக்ஷன். ஸோ நான் டைரக்டாவே ப்ராடக்ட போடுறேன். இல்லைன்னா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும்னா நான் வேணா அதே மாதிரி போடுறேன் பாருங்க. ஸோ இந்த பை பாண்ட் அல்கீனோட அட்டாக் பண்ணும். அந்த அந்த அல்கீன்ல இருக்கக்கூடிய பை பாண்ட் இங்க ஷிஃப்ட் ஆகும். ஸோ யூ கெட் SO. இதை வந்து நம்ம எப்படி எழுதலாம்னா இப்படி எழுதலாம். அண்ட் எப்போதுமே உங்களுக்கு என்னது இந்த மாதிரி டபுள் பாண்ட் இருக்கக்கூடிய குரூப் இருந்தா அது எக்ஸோவா தான் இருக்கும். எக்ஸோ தான் மேஜர். நீங்க படிச்சிருக்கீங்க டீல்ஸ்-ஆல்டர் அப்படிங்கும் போது உங்களுக்கு எண்டோ ப்ராடக்ட் தான் மேஜரா இருக்கும். எண்டோ தான் மேஜர்னு படிச்சிருக்கோம். எக்ஸோ எங்க மேஜர் அப்படின்னா ஃபியூரான் இருக்கு, டைனா ஃபியூரான் வருது அப்படின்னா அப்ப எக்ஸோ உங்களுக்கு வந்து மேஜரா இருக்கும். மத்தபடி உங்களுக்கு என்னது இந்த மாதிரி சிஸ்டம் இருக்கு, டபுள் பாண்டட் சிஸ்டம் இருக்கு அப்படின்னா எண்டோ ப்ராடக்ட் தான் மேஜர் நம்ம டீல்ஸ்-ஆல்டர்ல படிச்சிருக்கோம். எண்டோ ப்ராடக்ட் வந்து மேஜரா கிடைக்கும். அண்ட் அடுத்த ஸ்டெப்ல என்ன ஆகும்னா இது தெர்மலா நடக்குது. தெர்மல் அப்படிங்கும் போது இந்த SOPHம் அண்ட் அதுக்கு அதே ஸ்டீரியோல அதே சைட்ல இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் என்ன ஆகும்னா பைரோலிட்டிக் சின் எலிமினேஷன் ஹீட் கொடுக்குறோம். இட்ஸ் ஹீட் நடக்கக்கூடிய ஒரு ரியாக்ஷன். ஸோ இங்க என்ன நடக்குது அப்படின்னா பைரோலிட்டிக் சின் எலிமினேஷன்னா சேம் சைட்ல இருக்கக்கூடிய குரூப் எலிமினேட் ஆகும். இப்ப இந்த SOPH எந்த சைட்ல இருக்கோ அதே சைட்ல இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் எலிமினேட் ஆகுது. இந்த ரெண்டு குரூப்பும் எலிமினேட் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு என்ன ப்ரொடியூஸ் ஆகும்? அங்க அல்கீன் கிரியேட் ஆகும். இப்ப அடுத்து எனக்கு சிந்தட்டிக் ஈக்குவலன்ட் கேக்குறாங்க. இப்ப ப்ராடக்ட் கிடைச்சிருச்சு. இந்த ப்ராடக்ட ஜஸ்ட் நான் என்ன பண்றேன், ரிவர்ஸ் பண்றேன். ரெட்ரோ சிந்தசிஸ் ஜஸ்ட் பிரேக் டவுன் பண்றேன். எப்படி பிரேக் பண்றேன்னு பாருங்களேன். சோ இந்த பாண்ட் இங்க ஷிஃப்ட் ஆகும். ஓகே, இந்த பாண்ட் ஃபுல்லா அப்படியே உடஞ்சு இங்க வந்துருக்கு. ஓகே, இப்படி வருது. அண்ட் இந்த பாண்ட் இங்க மூவ் ஆகுது. இது இப்படி. சோ அப்ப எனக்கு ஒரு ட்ரிபிள் பாண்ட் சிஸ்டமும் அண்ட் ஒரு 5 மெம்பர் சிஸ்டமும் கிடைக்குது. இங்க நான் போட்டிருக்கிறத வேணா திரும்ப காட்டுறேன், ஹைலைட் பண்ணி காட்டுறேன். இந்த பாண்ட் இங்க வந்துருது. ஓகே, அண்ட்
இந்த பாண்ட் இங்க வந்துருது, இது இங்க. சோ எனக்கு ஒரு 5 மெம்பர் சிஸ்டமும் ஒரு ட்ரிபிள் பாண்ட் அதாவது ஈத்தைனும் கிடைக்குது. சோ அப்ப சிந்தட்டிக் ஈக்குவலண்ட் ஆஃப் திஸ் பர்டிகுலர் ரியாக்டன்ட் என்னவா இருக்கும்? ஈத்தைன். ஏ இஸ் ஆன்சர். ஓகே. அண்ட் இந்த ரியாக்ஷன் பாருங்க, இது ஃபுல்லி பேஸ்ட் ஆன் ஸ்டீரியோ, அதாவது ஸ்டீரியோன்னு சொல்ல வேணாம், இட்ஸ் ரீஜியோ செலக்டிவிட்டி ஆஃப் டீல்ஸ்-ஆல்டர் ரியாக்ஷன். இது ஒரு டீல்ஸ்-ஆல்டர் ரியாக்ஷன் தான். ஸ்டீரியோ அந்த ப்ராடக்டோடைய ஸ்ட்ரக்சரை கொண்டு வரது ஈஸி, பட் அந்த ரீஜியோ செலக்டிவிட்டியை பேஸ் பண்ணி கொண்டு வரணும், இவ்வளவுதான் அதுல விஷயம். ஸோ அவங்க கேட்டிருக்கிறது மேஜர் ப்ராடக்ட், ஏன்னா இங்க வந்து எண்டோ எக்ஸோன்னு ரெண்டு உங்களுக்கு பாசிபிள். ஓகேவா? ஸோ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி அண்ட் பர்டிகுலரா சொல்லணும் ரீஜியோ செலக்டிவிட்டியை பேஸ் பண்ணி நீங்க ப்ராடக்ட்டை கொண்டு வர மாதிரி. ஸோ நான் ரியாக்டன்ட்டை போட்டு எழுதுறேன் பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிறது பாத்தீங்கன்னா டையின். ஓகே. அண்ட் டையின்ல எந்த பொசிஷன்ல சப்ஸ்டிவெண்ட் இருக்கு? ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல சப்ஸ்டிவெண்ட் இருக்கு. ஓகே. அண்ட் அடுத்து கொடுத்துருக்கிறது பாத்தீங்க அப்படின்னா டையினோஃபைல். ஸோ ஸ்டீரியோ ரீஜியோ செலக்டிவிட்டி அப்படிங்கும் போது நம்ம அந்த எலக்ட்ரான் ரிச் எலக்ட்ரான் டிஃபிஷியன்ட் அந்த சென்டரை கண்டுபிடிக்கணும். ஸோ இங்க எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் இருக்கு, இங்க ஒரு எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் இருக்கு ஓபிஎன். ஸோ இந்த லோன் பேர் இப்படி ஷிஃப்ட் ஆகும், இது இங்க இது இங்க. இந்த இடம் என்னவா இருக்கும்? எலக்ட்ரான் ரிச்சா இருக்கும். ஸோ அதை நான் நெகட்டிவ்னு போடுறேன். இந்த இடம் எலக்ட்ரான் ரிச்சா இருக்கும், ஏன்னா இந்த லோன் பேர் தன்னோட எலக்ட்ரான் எப்படி கொடுக்குது அப்படின்னா லோன் பேர் எலக்ட்ரான் அந்த பாண்ட் வழியா கொடுக்குது. அண்ட் இந்த மெத்தில் குரூப் எலக்ட்ரானை கொடுக்குது அப்படின்னா உங்களுக்கு எந்த பொசிஷன் எலக்ட்ரான் ரிச்சா இருக்கும்னா இந்த இடம் உங்களுக்கு என்னவா இருக்கும்? எலக்ட்ரான் ரிச்சா இருக்கும். ஓகே. அடுத்து இதுவே இந்த சைடு பாருங்க, COOET இருக்கு பாத்தீங்களா? இது எலக்ட்ரான் வித்ராயிங் குரூப். அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய கார்பன் எப்படி இருக்கும்? எலக்ட்ரான் டிஃபிஷியன்டா இருக்கும். ஸோ இது பாசிட்டிவ். ஸோ அப்ப நம்மளுக்கு தெரியும் ரீஜியோ செலக்டிவ் அப்படிங்கும் போது எலக்ட்ரான் ரிச் சென்டர் யாரை ப்ரிஃபர் பண்ணும்? எலக்ட்ரான் டிஃபிஷியன்ட் சென்டரை ப்ரிஃபர் பண்ணும். ஸோ ஆட்டோமேட்டிக்கா நம்ம அதை எப்படி எழுதிக்கணும்? ரிவர்ஸ் பண்ணி எழுதிக்கணும். ரீஜியோ செலக்டிவ் பேஸ் பண்ணி நான் என்ன பண்றேன்? டயக்ராம, அதாவது ரியாக்டன்டோடைய ஷேப்பை மாத்தி எழுதுறேன். எப்படி எழுதணும்? இப்ப மேல COOET இருக்கணும், அண்ட் இந்த இடத்துல ஏன்னா இது மைனஸ் இது பிளஸ். ஸோ அப்பதான் உங்களுக்கு அந்த ஓவர்லேப் அப்படிங்கிறது எஃபிஷியன்டா. ஸோ ரியாக்ட் ஆகுது ரெண்டும் டீல்ஸ்-ஆல்டர் ரியாக்ஷன்ல. ஒரு 6 மெம்பர் ப்ராடக்ட் கிடைக்குது. இந்த இடத்துல NTS அண்ட் இங்க COOET அண்ட் இந்த இடத்துலயும் சப்ஸ்டிவெண்ட் இருக்கு. ஓகேவா? நம்ம இதை வச்சே ஓரளவுக்கு ஆன்சரை கெஸ் பண்ணலாம். ஓகேவா? OBN அண்ட் அடுத்து என்னது? NTS எப்படி இருக்கணும்? இந்த மாதிரியான ஒரு அரேஞ்ச்மெண்ட்ல இருக்கணும். OBN இருக்கணும், அடுத்து நைட்ரஜன், அடுத்துதான் உங்களுக்கு வந்து எஸ்டர் இருக்கணும். அப்படி பாத்தீங்கன்னா எந்த ஆப்ஷன்? ஒன்னு சியா இருக்கலாம், இன்னொன்னு டியா இருக்கலாம். ஏவையும் பியையும் நம்ம எலிமினேட் பண்ணிடலாம். ஏன்னா அதுல பாத்தீங்கன்னா COOT நெக்ஸ்ட் இருக்கு, OBNக்கு நெக்ஸ்ட் கார்பன்ல COOET இருக்கு. ரீஜோ கான்செப்ட் படி அது கிடையாது. சோ முடிஞ்சிருச்சு. அடுத்து வாங்கலாம். அடுத்து இதோடைய ஸ்டீரியோ கண்டுபிடிக்கணும். நம்ம ஒரு கான்செப்ட் படிச்சிருப்போம், என்னது அப்படின்னா டீல்ஸ்-ஆல்டரை பொறுத்த வரையும் டையினோடைய குரூப் எப்படி இருந்தா அதோடைய ஸ்டீரியோ எப்படி இருக்கும், அதே போல டையினோஃபைலோடைய அந்த குரூப் எப்படி இருந்தா ஸ்டீரியோ எப்படி இருக்கும்னு தனியா ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி படிச்சிருப்போம். அதுல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா டையினை பொறுத்த வரையும் ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய குரூப் இதை ஏன்னு வச்சுக்கணும், அது ரெண்டும் ஒரு ஸ்டீரியோல இருக்கணும். அந்த அதாவது அவுட் சைட்ல இருக்கக்கூடிய ஆள் சேம் ஸ்டீரியோல இருக்கும். இந்த இன்னர்ல இருக்கு பாத்தீங்களா? இன்னர்ல இருக்கக்கூடிய ஆள் வந்து ஒரு சேம் ஸ்டீரியோல இருக்கு. ஓகே. அண்ட் அதே போல டையின் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டையின் வந்து சிஸ்ஸா இருக்கு, ப்ராடக்ட்ல சிஸ் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. இப்ப நான் ஜஸ்ட் உங்களுக்கு வந்து இதை நான் வந்து இப்ப நான் மெர்ஜ் பண்ணி காட்டுறேன். இது டையின். ஓகே. இது வந்து டையின். இந்த டையினோஃபைல் எப்படி இருக்கும்னா இந்த டையினோஃபைல இப்படி எழுதுறேன். ஓகே. COOET NTS. ஓகே. இதை நான் கட் பண்றேன் அப்படின்னா இது ரெண்டுமே எனக்கு எந்த சைட்ல வருது? லெஃப்ட் சைட்ல வருது. ஆக்சுவலா இது ஒரு ஷார்ட்கட் தான். ஆக்சுவலா நீங்க ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி படி பார்த்தாலும் சரி இப்படிதான் சொல்லுவாங்க, அவுட் சைட் த குரூப் சேம் ஸ்டீரியோல இருக்கும்.
அடுத்து நீங்க இந்த டையினோஃபைல கட் பண்றீங்க அப்படின்னா அது லெஃப்ட் சைட்ல இருக்கு அப்படின்னா அது எதுல வரணும் அப்படின்னா பிலோல வரும். இதுவே நீங்க கட் பண்றீங்க அந்த டையினோஃபைல இதே போல எழுதி அது ரைட் சைட் குரூப்ல வருது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன் பாருங்களேன். இப்ப இந்த மாதிரி இருக்கு. இப்ப நான் அதை கட் பண்றேன்னா இந்த லெஃப்ட் சைட்ல இருக்கக்கூடிய ஆள் எல்லாம் பிலோல எழுதணும், இந்த ரைட் சைட்ல வரக்கூடிய ஆளு எபோல எழுதணும். ஓகேவா? சோ நான் இந்த மாதிரி போட்டு கட் பண்ணி பாக்குறேன். கட் பண்ணும்போது எனக்கு என்ன வருது, சிஓஓஇடி எனக்கு எந்த சைடு வருது, லெஃப்ட் சைட்ல வருது ஆக்சுவலா. சோ லெஃப்ட் சைடு அப்படிங்கும் போது இட்ஸ் பிலோ. அதாவது இந்த அவுட் சைட் குரூப் என்ன ஸ்டீரியோல இருக்கோ அதே ஸ்டீரியோல தான் இந்த சிஓஓஇடி இருக்கணும். சோ ஓபிஎன் என்ன ஸ்டீரியோல இருக்கோ அதானே இந்த ஓபிஎன் தானே எனக்கு அவுட் சைட் குரூப், இதானே அவுட் சைட் குரூப். இந்த அவுட் சைட் குரூப் என்ன ஸ்டீரியோல இருக்கோ அதே ஸ்டீரியோல தான் சிஓஓஇடி இருக்கணும். சோ இங்க பாருங்க இது பிலோல இருக்கு, இது எபோல இருக்கு, சி ஆன்சர் வராது. இதுவும் பிலோ, இதுவும் பிலோ. சோ ஆன்சர் வந்து டி தான் கரெக்ட். ஓகேவா? அண்ட் அடுத்து reactivity of the following diene with the maleic anhydride. maleic anhydride ஓட டைன் வந்து ரியாக்ட் ஆகுது. டீல்ஸ் ஆல்டர் ரியாக்ஷன் தான் டையின் டைனோஃபைல். ஒரு டையின் இங்க கொடுத்திருக்கக்கூடிய 3 டையினும் மெலிக் அன்ஹைட்ரைட்னு சொல்லக்கூடிய இந்த டைனோஃபைலோட ரியாக்ட் ஆகுது. இந்த 3 பேர்ல யாரு ஃபாஸ்டா ரியாக்ட் ஆவாங்க அப்படின்னு தான் கேக்குறாங்க. ஆக்சுவலா இங்க கொடுத்திருக்கிறது எல்லாமே என்னவா இருக்கு, டிரான்ஸா இருக்கு, டிரான்ஸ் டையினா இருக்கு. நம்ம ரூல்ஸ்ல என்ன படிச்சிருப்போம், டீல்ஸ் ஆல்டரை பொறுத்த வரையும் டையின் எப்படியா இருக்கணும், சிஸ்ல இருக்கும். சிஸ்ல இருந்தாதான் அது என்னவா இருக்கும், அந்த சிஸ் கன்ஃபர்மேஷன்ல இருக்கக்கூடிய ஆள் தான் ஃபாஸ்டா ரியாக்ட் ஆவாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம படிச்சிருக்கோம். இப்ப நான் எம் என்ன பண்ணலாம், ரொட்டேட் பண்ணலாமா? இந்த சிசி சிங்கிள் பாண்டை வச்சு நான் ரொட்டேட் பண்றேன் அப்படின்னா அதை ஈஸியா என்னவா கன்வெர்ட் பண்ணிடலாம், சிஸ்ஸா கன்வெர்ட் பண்ணிடலாம். ஓகேவா? யார, எம். அடுத்து என் எடுத்துக்கோங்களேன். என்ல என்ன இருக்கு, என்ல பாத்தீங்க அப்படின்னா டெர்ஷரி பியூட்டைல் குரூப் இருக்கு. ஸோ டெர்ஷரி பியூட்டைல் அப்படிங்கும் போது இதையுமே என்னால ரொட்டேட் பண்ண முடியும். ஸோ டெர்ஷரி பியூட்டைல் ஒரே ஒரு டெர்ஷரி பியூட்டைல் இருக்கு. ஸோ ரொட்டேட் பண்றேன்னா எனக்கு ப்ராடக்ட் இந்த மாதிரி இருக்கும். ஸோ இது என். இதுவே இந்த ஓ டெர்ஷரியை ரொட்டேட் பண்ண முடியுமான்னு யோசிங்க. ஆக்சுவலா இந்த ஓ டெர்ஷரி பியூட்டைல் குரூப் இருக்கு பாத்தீங்களா, 2 டெர்ஷரி பியூட்டைல் குரூப் இருக்கக்கூடிய இந்த டைனை நம்மளால ரொட்டேட் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா நான் ரொட்டேட் பண்றேன் அப்படின்னா அங்க என்ன கிரியேட் ஆகும், இது சிஸ்ஸா மாறவே விரும்பாது. ஏன்னா 2 பல்கி குரூப்பும் ஒரு சைட்ல வர ஆரம்பிச்சிடும். அப்படி வர மாதிரி இருந்தா அங்க என்ன இருக்கும், பயங்கர ஸ்டெரிக் இருக்கும். ஆக்சுவலா இந்த குரூப் என்னவா மாறவே விரும்பாது, டிரான்ஸ்ல இருந்து சிஸ்ஸா மாறவே விரும்பாது. டையினால எனக்கு சிஸ் கன்ஃபர்மேஷன்ல இருக்கணும், ஆனா இது டிரான்ஸ் கன்ஃபர்மேஷன்ல மட்டும்தான் இருக்கும். ஸோ ஆட்டோமேட்டிக்கா எனக்கு ஓ தான் பாத்தீங்க அப்படின்னா லீஸ்ட் ரியாக்ட். டையின் சிஸ்ஸா இருந்தாதான் ஃபாஸ்டா ரியாக்ட் ஆகும். இந்த ஓ குரூப் என்னவா தான் இருக்கும், டிரான்ஸா தான் இருக்கும். ஸோ ஆட்டோமேட்டிக்கா எனக்கு என்ன கிடையாது, ஓ அப்படிங்கிறது ஹைலி ரியாக்டிவா வராது. ஓ தான் லீஸ்டா இருக்கணும் என்னுடைய ஆப்ஷன்ல. ஸோ அப்படி பார்த்தா சியையும் டியையும் எலிமினேட் பண்ணிடலாம். இப்ப ஏபி இந்த 2 பேரை யோசிங்க. ஏபியை பொறுத்தவரையும் அதாவது இந்த 2 ஆப்ஷனையும் எம் என் ரெண்டுமே எனக்கு சிஸ் கன்ஃபர்மேஷன்ல மாறும். ஸோ ரெண்டுமே சிஸ் கன்ஃபர்மேஷன் மாறும். இந்த 2 பேர்ல யாரு ரியாக்டிவிட்டி அதிகம்னா இது வெறும் நார்மல் டையின். ஆனா இந்த டையினோட என்ன இருக்கு, எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் இருக்கு. டையினோட எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் இருக்கு அப்படின்னா அது பயங்கர ரியாக்டிவா இருக்கும், ரியாக்டிவிட்டி கொஞ்சம் அதிகமா இருக்கும். வெறும் டையினை விட இந்த டையின் பிளஸ் எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் இருக்கு அப்படின்னா ரியாக்டிவிட்டி ஹையா இருக்கும். ஸோ ஆட்டோமேட்டிக்கா எனக்கு என் அதிகமா இருக்கும், அடுத்து எம் அண்ட் லீஸ்ட் தான் ஓ. ஓகே. ஸோ டையின் சிஸ் கன்ஃபர்மேஷன்ல இருக்கணும். ஸோ ரூல்ஸ் என்ன அப்படின்னா டையினா சிஸ் கன்ஃபர்மேஷன்ல இருக்கணும் அண்ட் எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப்பா இருக்கும். இது ரெண்டும் இருக்கு அப்படின்னா அது ஹைலி ரியாக்டிவ். அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஆள் யாரு, என். அடுத்து எம். ஏன் ஓ வச்சுக்கலாமே, ஓல 2 எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் இருக்கே அப்படின்னா அது ரொம்ப பல்கி குரூப்பா இருக்கு. ஆக்சுவலா அது முதல்ல என்னவா மாற விரும்பாது, டிரான்ஸ்லேருந்து சிஸ்ஸாவே மாற விரும்பாது. அது டிரான்ஸ் கன்ஃபர்மேஷன்ல தான் இருக்கும். ஆக்சுவலா எனக்கு சிஸ் கன்ஃபர்மேஷன் வேணும். ஸோ ஆட்டோமேட்டிக்கா அது லீஸ்ட் ரியாக்டிவா இருக்கும். எம் என் ஓ அப்படிங்கிற இந்த பி ஆப்ஷன் தான் ரியாக்டிவிட்டி கரெக்டான ஆன்சர்.
அடுத்து இந்த ஆன்சர் பாருங்க. இந்த கொஸ்டின் பாருங்க. இந்த மேஜர் சைக்ளோ அடிஷன் ப்ராடக்ட் A or B formed and orbital interaction involved in the following transformation respectively. ஸோ இது ஒரு சைக்ளோ அடிஷன், அவங்களே கொடுத்துட்டாங்க இது ஒரு சைக்ளோ அடிஷன் சொல்லிட்டு, அண்ட் அதோட ப்ராடக்ட் AB ரெண்டு கொடுத்துட்டு யாரு மேஜரா ஃபார்ம் ஆவாங்க அண்ட் ஆர்பிட்டால் இன்டராக்ஷன் இன்வால்வ், ஓகேவா, சுப்ரா சுப்ராவா ஆண்ட்ரா சுப்ராவா, அந்த மாதிரி அவங்க கொஸ்டின் கேட்குறாங்க. ஓகே, ஸோ நீங்க A அண்ட் B அது நல்லா பாருங்க. நான் வேணா உங்களுக்கு கலர் யூஸ் பண்ணி நான் டிஃப்ரென்ஷியேட் பண்றேன். இப்ப இந்த ஏங்கிற ப்ராடக்ட் எப்படி ஃபார்ம் ஆயிருக்கும் அப்படின்னா பாருங்களேன். இப்ப ஏ அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இந்த இந்த என் டபுள் பாண்ட் எண்ல இருக்கக்கூடிய அந்த பை பாண்ட் இந்த கார்பனை அட்டாக் பண்ணி இது உள்ள ஷிஃப்ட் ஆயிருக்கும், இந்த இடம் ஷிஃப்ட் ஆயிருக்கும், இது இங்க, இது இங்க, அண்ட் இது இந்த இடத்துல. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கம்ப்ளீட்டா அந்த ஃபுல் ரியாக்டன்ட்ல இருக்கக்கூடிய பை பாண்டும் இன்வால்வ் ஆயிருந்துச்சு அப்படின்னா ஏங்கிற ப்ராடக்ட் கிடைக்கும். ஓகேவா? இதுவே பி எப்ப கிடைக்கும் அப்படின்னா, ஸோ அதுக்கு நான் வேற ஒரு கலர் யூஸ் பண்ணி உங்களுக்கு பார்க்குறேன். இந்த அல்கீன், அதாவது என் டபுள் பாண்ட் என்ல இருக்கக்கூடிய பை பாண்ட் இந்த கார்பனை அட்டாக் பண்ணி, அதாவது ரிங்ல இருக்கக்கூடிய பை பாண்டை அட்டாக் பண்ணி இந்த இடத்த அட்டாக் பண்ணி இங்க ஷிஃப்ட் ஆகுது, பை எலக்ட்ரான் ஷிஃப்ட் ஆகி இப்படி கனெக்ட் ஆனிச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு இந்த பிங்கிற ப்ராடக்ட் வந்து ஃபார்ம் ஆகும். ஓகேவா? அதாவது 8 எலக்ட்ரான் இன்வால்வ் ஆயிருக்கு. 8 எலக்ட்ரான் ஒரு ரியாக்டன்ட்ல இருக்கக்கூடிய, அதாவது இந்த ரியாக்டன்ட்ல இருக்கக்கூடிய 8 பை எலக்ட்ரான் அண்ட் இந்த ரியாக்டன்ட்ல இருக்கக்கூடிய 2 பை எலக்ட்ரான் இந்த ரியாக்ட் ஆயிருந்தா உங்களுக்கு ஏங்கிற ப்ராடக்ட் கிடைச்சிருக்கும். ஓகேவா? இதுவே இந்த ரியாக்டன்ட்ல இருக்கக்கூடிய 2 பை எலக்ட்ரான் அண்ட் ஃபர்ஸ்ட் ரியாக்டன்ட்ல இருக்கக்கூடிய 4 பை எலக்ட்ரான் ரியாக்ட் ஆயிருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு பிங்கிற ப்ராடக்ட் வந்து கிடைக்கும். ஓகே, ஸோ ஏபி ரெண்டையும் பார்த்தாச்சு. இதுல யாரு மேஜரா இருப்பாங்க அப்படின்னு ஒரு கொஸ்டின் வரும். ஓகே, ஸோ ரெண்டுமே எனக்கு பாசிபிள் தான். இந்த ரெண்டு பேர்ல யாரு மேஜர் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு ஷார்ட்கட் சொல்றேன். கான்ஜுகேஷன் எந்த அளவுக்கு அதிகமா இருக்கோ அந்த அளவுக்கு ப்ராடக்டோட ஸ்டெபிலிட்டி அதிகமா இருக்கும். ப்ராடக்ட் ஸ்டெபிலிட்டி அப்படிங்கிறது அதிகமா இருக்கும். ப்ராடக்ட் ஸ்டெபிலிட்டி அதிகம்னா அதான் உங்களுக்கு என்னவா இருக்கும், மேஜர் ப்ராடக்டா இருக்கும். ஸோ இந்த ரெண்டு பேர்ல யாருக்கு கான்ஜுகேஷன் அதிகம்னு சொல்ல முடியும்? இப்ப ஃபர்ஸ்ட் ஏங்கிற ப்ராடக்ட் எடுத்துக்கலாம். ஏங்கிற ப்ராடக்டை பொறுத்தவரை எவ்வளோ பை எலக்ட்ரான் இன்வால்வ் ஆயிருக்கு? ஒரு ரியாக்டன்ட்ல இருக்கக்கூடிய 8 பை எலக்ட்ரான் அண்ட் இன்னொரு ரியாக்டன்ட்ல இருக்கக்கூடிய 2 பை எலக்ட்ரான், டோட்டலா பை எலக்ட்ரான் 10 பை எலக்ட்ரான்ஸ் இன்வால்வ் ஆயிருக்கு. இதுவே பிங்கிற ப்ராடக்டை பாருங்களேன். பிங்கிற ப்ராடக்ட் பாத்தீங்க அப்படின்னா ஒரு ரியாக்டன்ட்ல இருக்கக்கூடிய 4 பை எலக்ட்ரானும் இன்னொரு ரியாக்டன்ட்ல இருக்கக்கூடிய 2 பை எலக்ட்ரான், டோட்டலா பாத்தீங்கன்னா 6 எலக்ட்ரான். எலக்ட்ரான்ஸ் அதிகமா இருந்துச்சு அப்படின்னா அங்க என்னவும் அதிகமா இருக்கும், கான்ஜுகேஷன் அதிகமா இருக்கும். கான்ஜுகேஷன் அதிகமா இருக்கு அப்படின்னா ஸ்டெபிலிட்டி அப்படிங்கிறது அதிகமா இருக்கும், அதான் மேஜரா இருக்கும். ஓகேவா? ஸோ ஏ அப்படிங்கிறது தான் மேஜர். அப்போ நான் என்ன பண்ணிடலாம், ரெண்டு ஆன்சரை எலிமினேட் பண்ணிடலாம், சிஏயும் அண்ட் டிஏயும். ஏன்னா அதுல பி தான் மேஜர்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலா எனக்கு ஏ தான் மேஜர். ஏன்னா நம்பர் ஆஃப் பை எலக்ட்ரான்ஸ் அதிகமா இருக்கு அப்படின்னா கான்ஜுகேஷன் அதிகம், அண்ட் கான்ஜுகேஷன் அதிகம் அப்படிங்கும் போது ஸ்டெபிலிட்டியும் அதிகம். முடிஞ்சிருச்சா? இப்ப அடுத்து இப்ப சுப்ராவா ஆண்ட்ரா சுப்ராவா? ஏ எடுத்துக்கோங்க. ஏல என்னது, ஒரு ரியாக்டன்ட் இருக்கு பாத்தீங்களா? இதெல்லாம் அரேஸ் பண்ணிடுறேன். எனக்கு ஏ தான் மேஜர்னு சொல்லியாச்சு. அடுத்து பாருங்களேன், ஏல 8 பை எலக்ட்ரான்ஸ் இன்வால்வ் ஆகுது அண்ட் பிங்கிற ரியாக்டன்ட்ல, சாரி இந்த ரியாக்டன்ட்ல 8 பை எலக்ட்ரான் அண்ட் இந்த ரியாக்டன்ட்ல 2 பை எலக்ட்ரான். ஓகே, ஸோ இது என்ன சிஸ்டம்னு கேட்டீங்க அப்படின்னா பாண்டை கவுண்ட் பண்ணுங்க. 1 2 3 4, இதுல 1 5, டோட்டலா என்னது 5 பாண்ட் இன்வால்வ் ஆகுது. இட்ஸ் அ 4n+2 சிஸ்டம். 8+2 10 அப்படிங்கும் போது இட்ஸ் அ 4n+2 சிஸ்டம். 4n+2 அண்ட் இங்க என்ன கொடுத்துருக்காங்க, தெர்மல். 4n+2 தெர்மல் அப்படிங்கும்போது சுப்ரா தான் உங்களுக்கு அலோவ். அப்ப இங்க ஆர்பிட்டால் இன்ட்ராக்ஷன் என்னவா இருக்கணும், சுப்ராவா இருக்கணும். ஸோ ஏ மேஜர் அண்ட் சுப்ரா அப்படிங்கிற இந்த ஏ ஆப்ஷன் தான் எனக்கு கரெக்ட். ஓகே, அடுத்து the correct statement about Diels-Alder reaction of furan and maleic anhydride. நான் இது ஏற்கனவே சொன்ன ஒரு எக்ஸப்ஷன்ல வரும். Diels-Alderல furan இன்வால்வ் ஆகுது அப்படின்னா உங்களுக்கு யாரு மேஜரா இருப்பாங்க அப்படின்னா எக்ஸோ தான் மேஜரா இருக்கும். பிகாஸ் இட்ஸ் தெர்மோடைனமிக்கலி கண்ட்ரோல்டு ப்ராடக்டா இருக்கும். சி இஸ் த ஆன்சர். அண்ட் நெக்ஸ்ட்
இந்த கொஸ்டின் பாருங்க 2025ல சிஎஸ்ஐஆர்ல கேட்டது. இன்டர்மீடியட் இன்வால்வ் இன் தி ஃபாலோயிங் ரியாக்ஷன் சீக்வன்ஸ்னு கேட்டிருக்காங்க. இங்க வந்து இந்த ரியாக்ஷன் நீங்க கம்ப்ளீட்டா டிரைவ் பண்ணி கொண்டு வந்து அந்த ரியாக்ஷன்ல இன்வால்வ் ஆகக்கூடிய இன்டர்மீடியட் எது எது நீங்க போட்ட இன்டர்மீடியட்டும் இங்க இருக்கக்கூடிய ஆப்ஷன்ல இருக்க இன்டர்மீடியட்டும் மேட்ச் ஆகுதான்னு பார்க்கணும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்னொன்னா நம்ம சால்வ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ரியாக்டன்ட் எழுதிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ரியாக்டன்ட் அண்ட் ரீஏஜென்ட்ல லைட் கொடுத்துருக்காங்க. போட்டோகெமிக்கல் கண்டிஷன்ல என்ன நடக்கும்? ரெண்டு அல்கீனும் இந்த ரெண்டு அல்கீனும் என்ன பண்ணோம்னா 2+2 சைக்ளோ அடிஷன்ல இன்வால்வ் ஆகும். போட்டோகெமிக்கல் கண்டிஷன்ல 2+2 சைக்ளோ அடிஷன் நடக்கும். இப்போ உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா ஒரு 4 மெம்பர் ரிங் கிடைக்கும். ஸோ நான் இதை வேணா கலர் சேஞ்ச் பண்ணி காட்டுறேன். இந்த பாண்ட் இங்க அண்ட் இவரு இங்க. ஓகேவா? ஒரு 4 மெம்பர் ரிங் ஃபார்ம் ஆகும். இங்க ஒரு மெத்தில் குரூப் இருக்கு அண்ட் இந்த இடத்துல ஒரு மெத்தில் குரூப் இருக்கு. ஓகேவா? சரி, இங்க இருக்கக்கூடிய நம்பரை கனெக்ட் பண்ணுங்க. 1 2 3 4 5. ஸோ கீழே ஒரு 5 மெம்பர் ரிங் இருக்கு. ஓகே, ஸோ இது ஃபர்ஸ்ட்டுக்கு. ஓகே, அடுத்த கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க? PPH3 செகண்டா ரீஏஜென்ட்ல PPH3 டபுள் பாண்ட் CH2. இட்ஸ் அ விட்டிக் ரியாக்ஷன். மேல இங்க என்ன இருக்கு? கார்பனைல் சிஸ்டம் இருக்கு. ஸோ விட்டிக் ரியாக்ஷன் கார்பனோட ரியாக்ட் ஆனா என்னவா கன்வெர்ட் ஆகும்? அல்கீனா கன்வெர்ட் ஆகும். ஸோ ஜஸ்ட் நம்ம O எடுத்துட்டு CH2 போடுவோம். ஜஸ்ட் ஷார்ட் கட் தான். நான் அதை ஹைலைட் பண்ணி காட்டுறேன். அடுத்து கொடுத்துருக்கிறது வந்து விட்டிக் ரியாக்ஷன். ஸோ இதை டைரக்டா நான் வந்து உங்களுக்கு ஹைலைட் பண்ணி காட்டுறேன். இந்த கார்பனைலும் இந்த விட்டிக் ரீஏஜென்ட்டும் ரியாக்ட் ஆகி அல்கீனை ப்ரொடியூஸ் பண்ணும். உங்களுடைய ஆன்சர் என்னவா இருக்கும்? டபுள் பாண்ட் CH2ன்னு வந்துடும். ஒரு 6 மெம்பர் ரிங், அது கீழே ஒரு 6 மெம்பர், அடுத்து 4 மெம்பர், அடுத்து ஒரு 5 மெம்பர், அடுத்து ஒரு மெத்தட் அண்ட் இந்த பொசிஷன்ல ஒரு மெத்தட். ஓகேவா? அண்ட் அடுத்த கண்டிஷனா என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா H3O+ ஆசிட் கொடுத்துருக்காங்க. ஆசிட் என்ன பண்ணும்? அல்கீனோட ரியாக்ட் ஆகி கார்போகேட்டியன். இங்க என்ன இருக்கு? ஒரு அல்கீன் சிஸ்டம் இருக்கா? இந்த இடத்துல ஒரு அல்கீன் சிஸ்டம் இருக்கு. இங்க ஆசிட் கொடுத்துருக்காங்க. அல்கீன் H3O+ என்ன ஆகும்? H+ கொடுக்கும். அந்த H+ என்ன ஆகும்? அல்கீனோட ரியாக்ட் ஆகி கார்போகேட்டையான ப்ரொடியூஸ் பண்ணும். மேல H+ ஒன்று ஆட் ஆகுது. இந்த பை பாண்ட் பிரேக் ஆகுது. இந்த இடம் நெகட்டிவ், இந்த இடம் பாசிட்டிவ். இந்த H+ வந்து இந்த இடத்துல ஆட் ஆகும். ஸோ இட் பிகம் CH3. இங்க பாசிட்டிவ் சார்ஜ் கிரியேட் ஆயிருக்கு. இந்த பர்டிகுலர் ஆன்சர், அதாவது இந்த பர்டிகுலர் இன்டர்மீடியட் நம்மளுடைய ஆப்ஷன்ல இருக்கான்னு பாருங்க. இந்த ஆப்ஷன் பாத்தீங்க அப்படின்னா 7 இருக்கு. இப்ப நம்ம போட்டிருக்க எக்ஸாக்டான ஒரு ஸ்ட்ரக்சர் எங்க இருக்கு? ஆப்ஷன் ஏல இருக்கு. அப்ப ஏங்கிற இன்டர்மீடியட் பாசிபிள் எனக்கு. ஸோ ஏ. ஸோ செகண்ட் ஆப்ஷன் ஃபோர்த் ஆப்ஷனை எலிமினேட் பண்ணிடும். ஒன்னு என்னோட ஆப்ஷன் என்னவா இருக்கலாம்? ஒன்னு ஏவா இருக்கலாம், சாரி, அதாவது ஏஎன்பியா இருக்கலாம், ஏஎன்சியா இருக்கலாம். நீங்க டிஏ செக் பண்ணணும் தேவையே இல்லை. ஏன்னா என்னுடைய ஆப்ஷன்ல நான் எலிமினேட் பண்ணி கொண்டு வந்ததுல எனக்கு டிஏ இல்லை. அப்ப நான் டிஏ செக் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. நான் பிசியை மட்டும் செக் பண்ணி என்னோட ஆப்ஷன்ல என்னுடைய ரியாக்ஷன்ல வருதான்னு மட்டும் பார்த்துட்டு நான் ஃபைனல் ஆன்சரை கொண்டு வந்துடலாம். அடுத்து இங்க என்ன நடக்கலாம்னு நினைக்கிறீங்க? அடுத்த ஸ்டெப்ல இங்க கார்போகேட்டையான் இருக்கு. இங்க ஒரு 4 மெம்பர் ரிங் இருக்கு பக்கத்துல. ஸோ இங்க என்ன பாசிபிள் அப்படின்னா அடுத்த ஸ்டெப்ல ரிங் எக்ஸ்பான்ஷன் பாசிபிள். இந்த 4 மெம்பர் ரிங் இருக்கு பாத்தீங்களா? நான் உங்களுக்கு அந்த பாண்டை வந்து பிரேக் பண்ணி எழுதி காட்டுறேன். ஸோ இந்த பாண்ட் இருக்கு பாத்தீங்களா? இது வந்து நெகட்டிவ், இது பாசிட்டிவ்னு எழுது. இந்த நெகட்டிவ் இந்த பாண்ட் பிரேக் ஆகுது. இந்த நெகட்டிவ் பாசிட்டிவ் என்ன ஆகும்? கனெக்ட் ஆகும். இந்த இடத்துல பாசிட்டிவ் சார்ஜ். நான் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிறதுக்காக நான் அப்படியே அதை டிரா பண்றேன். இப்படி கனெக்ட் ஆயிடுச்சு. மேல மெத்தில் அண்ட் இந்த இடத்துல ஒரு பாசிட்டிவ், இங்க ஒரு மெத்தில் அண்ட் இந்த இடத்துல. இப்ப இந்த கிடைச்சிருக்குல, அதுக்கு நான் நம்பர் கொடுக்குறேன். எத்தனை மெம்பர் ரிங் கிடைச்சிருக்குன்னு பார்க்கலாம். 1 2 3 4 5. அதே போல 1 2 3 4 5. ஓகே, அப்ப எனக்கு 5 மெம்பர் ரிங் கிடைச்சிருக்கு. 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 5 மெம்பர் ரிங் கிடை
அண்ட் அதே போல இந்த சைடு ஒரு 5 மெம்பர் பாருங்களா, 1 2 இந்த 3 4 5, 5ல ஒரு மெத்தல் அண்ட் அதே போல 3 4 5ன்னு கொடுத்துருக்கேன். தேர்ட் பொசிஷன்ல ஒரு பாசிட்டிவ், மேல ஒரு மெத்தல் அண்ட் இந்த கீழே பாத்தீங்க அப்படின்னா இப்படி இருக்கு. இந்த பர்டிகுலர் நான் போட்டிருக்க ஸ்ட்ரக்சர் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சி ஆப்ஷன்ல இருக்கும். சி ஆப்ஷன்ல இருக்கான்னு பாருங்க. செகண்ட் பொசிஷன்ல ஒரு மெத்தட் இருக்கு. செகண்ட் பொசிஷன்ல ஜஸ்ட் அந்த சி ஆப்ஷனையும் நான் இப்ப போட்டிருக்கக்கூடிய இந்த பர்டிகுலர் ஸ்ட்ரக்சர் நீங்க கம்பேர் பண்ணி பார்த்தா எக்ஸாக்டா என்னவா இருக்கும், சேமா இருக்கும். அப்ப பிங்கிற ஒரு இன்டர்மீடியட் ஃபார்ம் ஆயிருக்கு. அடுத்து எனக்கு என்னது, சிங்கிற இன்டர்மீடியட் ஃபார்ம் ஆயிருக்கு. அண்ட் ஃபைனல் ஸ்டெப்ல என்ன நடந்திருக்கு, இதுல இருந்து ஒரு ஹெச் எலிமினேட் ஆகி உங்களுக்கு என்ன ஆகும், அல்கீனா கிடைச்சிருக்கும். நான் ஃபைனல் ஸ்டெப்பையும் நான் போடுறேன். ஆன்சர் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். உங்களுக்கு வேணும் அப்படிங்கும் போது நீங்க அந்த ஃபைனல் ஸ்டெப்பை போட்டுக்கலாம். இங்க ஒரு மெத்தல், இந்த இடத்துல ஒரு மெத்தல், இந்த இடத்துல ஒரு மெத்தல், இந்த இடத்துல பைபான். ஓகே, ஸோ ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு என்னது, இதான் ப்ராடக்ட். இந்த ப்ராடக்ட் ஃபார்ம் பண்றதுல எனக்கு எடுத்து 2 இன்டர்மீடியட் பாசிபிள். அந்த 2 இன்டர்மீடியட் என்னென்னா பி அண்ட் சி. ஸோ ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா பி அண்ட் சி இருக்கக்கூடிய ஆப்ஷன் வந்து பி இருக்கணும். அடுத்து எனக்கு என்னது, சாரி, ஏ அண்ட் சி இருக்கணும். ஏ ஆப்ஷன் இருக்கணும் அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா சி ஆப்ஷன் இருக்கணும். இது ஏ ஆப்ஷன் அண்ட் இது சி ஆப்ஷன். ஏவும் சி இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஷன் என்னது அப்படின்னா இட்ஸ் தேர்ட் ஒன். ஸோ 3 தான் இதோடைய கரெக்ட் ஆன்சர். அடுத்து அதே போல இன்டர்மீடியட் இன்வால்வ் இன் தி ஃபாலோயிங் ரியாக்ஷன். ஸோ இதுலையுமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரியாக்ஷனை நீங்கள் வந்து ஃபுல்லாக கேரி அவுட் பண்ணி ப்ராடக்டை கொண்டு வரணும். அந்த ரியாக்ஷனுடைய இன்டர்மீடியட் என்னென்ன இன்வால்வ் ஆயிருக்கு அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணி எழுதணும். நம்ம எப்படி எக்ஸாக்டா லாஸ்ட் கொஸ்டின் பார்த்தோமோ அதே ஃபார்மட் தான் இங்கே. ஓகே, இங்கே கண்டிஷன் வந்து ஹீட் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ரியாக்டன்ட்டை எழுதிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒரு 6 மெம்பர் ரிங் இருக்கு. அதோட ஒரு 4 மெம்பர் ரிங் வந்து ஸ்பைரோ டைப்ல அட்டாச் ஆயிருக்கு. அண்ட் கீழே ஒரு டபுள் பாண்ட் சிஸ்டம் இருக்கு. தெர்மல் கண்டிஷன். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன ஆகும்னா, இதுக்கு நீங்க நம்பர் கொடுத்து பாத்தீங்கன்னா இங்க என்ன இருக்கும்னா ஒரு 3 சிக்மா ட்ரோபிக் கைண்ட் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட் இருக்கு. ஸோ சிக்மா பாண்டுக்கு 1 1, அடுத்து அல்கீன் பாண்டுக்கு 2 3. இந்த இடத்துல சிக்மா பாண்டுக்கு 1 1, ஸோ சிக்மா sp3 கார்பனுக்கு 1 1, அடுத்து அல்கீன் கார்பனுக்கு 2 3. இப்போ இங்க 1 2 3, ஆக்சுவலா இது 2 3 இப்படி கொடுக்கணும். 1 அடுத்து 2, இது 3, இது 1 2 3. ஸோ இங்க என்ன பாசிபிள், 3 சிக்மா ட்ரோபிக் பாசிபிள். ஸோ ஷார்ட்கட் நம்ம படிச்சிருப்போம். 1 1 பாண்டை பிரேக் பண்ணணும் அண்ட் அடுத்து என்னது, இந்த 1 1 பாண்டு பிரேக் ஆகும். அதாவது இந்த பை சிக்மா எலக்ட்ரான் இங்கே ஷிஃப்ட் ஆகும் அண்ட் அடுத்து இந்த பை எலக்ட்ரான் இங்கே ஷிஃப்ட் ஆகும், இது இங்கே வரும். ஸோ அந்த ஷார்ட்கட் படி நம்ம போட்டோம்னா நம்மளுக்கு என்ன ஆன்சர் வரும், 6 மெம்பர் ரிங் அப்படியே இருக்கு. 1 1 பாண்டு பிரேக் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ 1 1 பாண்டு பிரேக் ஆகும். அந்த 1 1 பாண்டோட எலக்ட்ரான் எங்க ஷிஃப்ட் ஆகும், இது 1 இது 1. ஸோ 1 2க்கு ஷிஃப்ட் ஆயிருக்கா. அண்ட் 2 3ல இருக்கக்கூடிய பாண்ட் என்ன ஆயிருக்கும், கீழே வந்திருக்கும். ஓகே, அண்ட் நான் நம்பர் போடுறேன். 3 3 கனெக்ட் ஆயிருக்கும் அண்ட் 3 2ல இருக்கக்கூடிய ஆள் இங்கே ஷிஃப்ட் ஆயிருப்பாங்க. ஸோ இதான் ஸ்ட்ரக்சர். ஓகே, ஒரு 4 மெம்பர் ரிங் மாதிரி கொடுத்துருக்கும். இதை நான் வந்து உங்களுக்கு வந்து கரெக்டாக அரேஞ்ச் பண்ணி எழுதி காட்டுறேன். ஒரு 6 மெம்பர் ரிங், ஒரு அல்கீன் அண்ட் அடுத்து ஒரு 4 மெம்பர் ரிங், அடுத்து ஒரு மெத்தல் சிஸ்டம் அண்ட் அதுக்கு கீழே ஒரு அல்லைல் சிஸ்டம். இந்த மாதிரி இந்த பர்டிகுலர் ஆன்சர் நம்மளுடைய ஆப்ஷன்ல இருக்கான்னு பாருங்க. நம்ம இப்ப கொண்டு வந்து 3 சிக்மா ட்ரோபிக்ல ப்ராடக்ட்டை கொண்டு வந்திருக்கும்ல, இந்த ப்ராடக்ட் எங்க இருக்கு அப்படின்னா இந்த அல்கீன், இந்த டபுள் பாண்டை உள்ளேயும் போடலாம் வெளிலையும் போடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகேவா. ஸோ இந்த பர்டிகுலர் ஆப்ஷன் எங்க இருக்கு, பி ஆப்ஷன்ல இருக்கு. ஸோ பி. அடுத்த ஸ்டெப்ல என்ன ஆகும்னா, இது ரொம்ப முக்கியமான ஒன்று, 1 3 கார்பன் ஷிஃப்ட்ல இன்வால்வ் ஆகும். இந்த அல்லைல் சிஸ்டம் இருக்கா. ஸோ இங்க என்ன ஆகும்னா 1 3 கார்பன் ஷிஃப்ட் இன்வால்வ் ஆகும். ஸோ நான் அந்த ஸ்ட்ரக்சரை போடுறேன் பார்த்துக்கோங்க. அதாவது இந்த பை பாண்ட் பிரேக் ஆகும், இந்த பை பாண்ட் இங்க ஷிஃப்ட் ஆகுது
இந்த அல்கீன் இங்க இந்த சிக்மா பாண்ட் பிரேக் ஆகி இங்க வரும். இந்த இடம் வந்து கனெக்ட் ஆகும். ஓகே, இது இங்க, இது பிரேக் ஆகி இங்க, இது பிரேக் ஆகி இது இங்க கனெக்ட் ஆகும். ஸோ நான் உங்களுக்கு ஸ்ட்ரக்சர் போடுறேன், நீங்க அதை பாருங்க. இந்த 6 மெம்பர் ரிங்ல இருக்க அந்த 6 மெம்பர் ரிங் அப்படியே போட்டிருக்கேன். அண்ட் அந்த 4 மெம்பர் ரிங்ல இருக்க அந்த ஒரு பாண்டை மட்டும் நான் போடாம மற்ற எல்லாத்தையும் நான் அப்படியே போடுறேன். இந்த மெத்தில் குரூப் அப்படியே இருக்கு. ஓகேவா? இந்த கார்பனும் கனெக்ட் ஆகுது. ஓகே, அண்ட் அடுத்து இந்த பாண்டு பிரேக் ஆகுது. இந்த 1 1 பாண்டு பிரேக் ஆகுது. ஸோ நான் நம்பர் வேணா கொடுக்குறேன். ஸோ இது 3, இது 2, இது 1. 1 1 பாண்டு பிரேக் ஆகும், 1 3 கனெக்ட் ஆகும். அண்ட் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 1 2ல பை பாண்ட் ஃபார்ம் ஆகும். ஜஸ்ட் நம்ம மேலே பார்த்தோம்ல. ஸோ இந்த 1 1 பாண்டு பிரேக் ஆகுது, 1 3 கனெக்ட் ஆயிருக்கு. அண்ட் 2 3ல இருக்கக்கூடிய பை பாண்ட் 1 2க்கு ஷிஃப்ட் ஆயிருக்கு. இப்போ இதுக்கு நம்பர் கொடுத்து பாருங்களேன். 1 2 3 4 5 6. ஒரு 6 மெம்பர் ரிங் எனக்கு ஃபார்ம் ஆயிருக்கு. ஓகே, அண்ட் 1 6ல ஒரு பை பாண்ட் இருக்கு. அண்ட் 2 3ல ஒரு பை பாண்ட் இருக்கு. அண்ட் 5ல ஒரு மெத்தல் இருக்கு. இந்த ஃபைனல் ப்ராடக்ட் எனக்கு வந்துருச்சு. ஸோ எனக்கு இது ஒரு இன்டர்மீடியேட் அண்ட் இதுதான் நம்ம இது போட்டிருக்கோம். ஜஸ்ட் இந்த ரியாக்ஷனை பொறுத்தவரை ஒரே ஒரு இன்டர்மீடியட் தான். அடுத்து 1 3 ஷிஃப்ட் நடந்து உங்களுக்கு ப்ராடக்ட் கிடைக்குது. இதுல வேற எதுவும் நம்மளுடைய இப்ப நம்ம கொண்டு வந்த ஸ்ட்ரக்சர்ஸ்ல ஆப்ஷன்ல எதுவும் இருக்கான்னு பாத்தீங்கன்னா ஏவும் இருக்காது அண்ட் சி ஆப்ஷனும் இருக்காது. சியுமே பாசிபிள் கிடையாது, ஏவும் கிடையாது. எனக்கு இந்த ரியாக்ஷனை பொறுத்தவரையும் ஒன்லி பி மட்டும்தான் இங்க இன்டர்மீடியட் இந்த ரியாக்ஷன்ல. ஸோ இதுக்கு ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா டி. ஓகே, ஆமா. ஏன்? ஏன்னா இங்க எனக்கு என்னது சி கிடையாது. சி எனக்கு இங்க 4 மெம்பர் ரிங் ஒரு மெத்தில் அடுத்து அல்லைல் சிஸ்டம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி அல்லைல் சிஸ்டமே எனக்கு கிடையாது. ஆக்சுவலா பி தான் இருக்கு. இந்த மாதிரி ரிங் ஓப்பனிங் இந்த மாதிரி ஒரு 6 மெம்பர் டைப்ல ஒரு 3 பை பாண்ட் இன்வால்வ் ஆகுற மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இங்க பாசிபிளே கிடையாது. அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இன்வால்வ் ஆனிச்சு இந்த மாதிரி ஒரு இன்டர்மீடியட் கண்டிப்பா உங்களுக்கு என்னது இந்த ப்ராடக்டை கொடுத்துருக்க வாய்ப்பே கிடையாது. அதே போல சி டைப்லயும் உங்களுக்கு கிடையாது. சியுமே உங்களுக்கு பாசிபிள் கிடையாது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்னதான் கரெக்டான ஆன்சர் வரும்? The answer is B only, which means D. Only D தான் இதோடைய ஆன்சர். That's it. All the best for your preparation. அடுத்த ஒரு PYQ கூட உங்க சந்திக்கிறேன்.